வணக்கங்க. இன்றைக்கி மீல் மேக்கர் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு மீல் மேக்கரை நல்லா சுடு தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வத்தல் பொடி, ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கறி மசாலா பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விரகி ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் அப்படியே உதுத்து சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வேகும். இப்போது சுவையான பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா சுவையான மீல் மேக்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷாக கொடுக்கலாம். குழந்தைங்க இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மொறுன்னு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சவுன்னு டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சோயா ஜங்க்ஸ் ஒரு தடவை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.